அனைவருக்கும் வணக்கம். கரூர் வழக்குல, அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல தாவேக்கா நடத்திய பிரச்சாரம், அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த வழக்குக்கான உத்தரவுகள், அதாவது தீர்ப்பு அப்படின்றது மாதிரி தான் இன்னைக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. தாவேக்கா சார்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்ச அந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் வந்து எங்களுக்கு வேண்டாம், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவோட நிர்வாகி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த வழக்குகள்லாம் வந்து கடந்த வாரம் வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணையில வந்து பயங்கரமான காரசாரமான விவாதங்கள், நீதிமன்றம் வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள், அந்த விவாதங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த வழக்கு வந்து தாவேக்காக்கு சாதகமா வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து நம்மளும் பார்த்தோம். இதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சில விஷயங்கள் விசாரிக்காததை வந்து உயர்நீதிமன்றம் வந்து இன்னும் ஆழமா வந்து அந்த கேஸ்ல வந்து போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க நேத்து செய்திகள்ல வெளிவந்த விஷயங்கள் வந்து அப்படியே இந்த வழக்கை வந்து பயங்கரமா வேற ஒரு திசைக்கு திருப்பி கொண்டு போறது மாதிரி தான் நிகழ்வுகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் வந்து ஒரு ஒரு பையன், அந்த சின்ன பையன், அந்த பையனோட தந்தை, அந்த பையன் இறந்து போயிட்டாப்ல, அந்த பையனோட தந்தை வந்து பதிவு பண்றாரு, வழக்கை பதிவு பண்றாரு. அந்த குடும்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்து ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, அதனால இவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கிறது வந்து தாவேக்கா சார்பில் ஏதோ ஒரு பணம் கொடுப்பாங்க, அல்லது வந்து அரசாங்க சார்பில் ஏதாவது பெருசா இழப்பீடு மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்து இவர் வந்து கேஸே ஃபைல் பண்ணியிருக்காரு. இவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் வந்து எங்க குழந்தைய பார்க்க கூட கிடையாது, பிறந்ததுல இருந்தே இந்த குழந்தைய வந்து பார்த்தது கிடையாது, ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது, ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது, இப்ப இறந்தது கூட இறுதி சடங்கு கூட வரல. அப்படிப்பட்டவர் எப்படி வந்து என் குழந்தை வந்து இறந்ததுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய, அதாவது தாக்கல் பண்ண நபரோட மனைவி, அப்புறம் வந்து அவங்க குடும்பத்தார் வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஊடகங்கள்னா சன் நியூஸ்ல வந்திருக்கு அந்த நியூஸ், அப்புறம் நியூஸ் 18ல, இந்த 2 சேனல்ல தான் நான் பார்த்தேன். அது இல்லாம சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பாக்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரிதான் இன்னொரு வழக்குல வந்து அவங்க வந்து இந்த செல்வராஜ்ன்றவரு நானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்றாரு, என் பேர்ல வந்து வழக்கு தொடரப்பட்டதா எனக்கு தகவல் இருக்கு, ஆனா நான் எதுவுமே பண்ணல, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, நான் யார் மேலையும் எந்த குறையும் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து வேற ஒரு நபர் மூலமா வந்து பதிவு பண்ணிருக்காங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து இந்த வழக்கை பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கும் அரசாங்கத்துக்கும் வந்து ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். தாவேக்கா வழக்கறிஞர்களுக்கும் இந்த வழக்கை எடுத்து நடத்துற வழக்கறிஞர்கள், அதாவது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட வழக்கை எடுத்து நடத்துற வழக்கறிஞர்களுக்கும் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா, இந்த வழக்குல வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேஸ். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க அத்தனை தமிழர்களும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு வந்து எப்படி போக போகுது, இந்த வழக்குல வந்து என்ன தீர்ப்பாக போகுது, இந்த வழக்குக்கு பின்னாடிதான் இந்த வழக்குல இருக்க தீர்ப்பு, அந்த வழக்குல இருக்க உத்தரவுகள், இதுக்கு பின்னாடிதான் வந்து டிவிகேவோட அந்த மூவ்மெண்ட்டே வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான வழக்கு. இந்த வழக்குல இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. பெரிய வழக்கறிஞர்களா இருப்பாங்க, நிறைய வழக்குகளை வந்து கையாண்டிருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகளை வழக்குகள் எடுக்கும்போது ஏன் வந்து அவங்களோட கவனம் வந்து இந்த ஆங்கிள் போகல அப்படின்றது எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த 2 வழக்கையுமே வச்சுக்கிட்டு, இந்த 2 ஆதாரங்களையுமே வச்சுக்கிட்டு அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற அந்த தீர்ப்புக்கு வந்து பயங்கரமா முட்டுக்கட்ட போடக்கூடிய விஷயங்களை வந்து
கண்டிப்பா வந்து அரசாங்கமும் திமுக அரசும் கண்டிப்பா பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வழக்குகளே வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வந்து சிபிஐ விசாரணை வேணும்ன்றாரு. ஆதவ அர்ஜுனா யாரு? ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு தனிநபர் கிடையாது. ஒரு தாவேக்கால ஒரு முக்கியமான தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தாவேக்கால ஒரு பதவியில இருந்துகிட்டு ஒரு தாவேக்கா நிர்வாகியா இருந்துகிட்டு அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்ன்றாரு. ஆனா தாவேக்கா சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க, தாவேக்கா சார்பில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை வந்து அமைக்கணும், ஒரு தனிநபர் விசாரணை குழு வந்து அமைக்கணும், அவங்க தான் வந்து விசாரிக்கணும். எங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தின அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து அதுல நம்பிக்கை கிடையாது, அது வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் விசாரிக்கிற மாதிரி இருக்கு, அதனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரே கட்சியில 2 விதமான வழக்குகள், ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து எங்களுக்கு ஒரு நபர் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப கடைசியில வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து சட்டம் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தோன்றத சொல்றேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா 2 பேர்த்தையும் வந்து பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுமா இல்ல ஒரு நபர் கமிஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இவங்க 2 பேரும் பேசி முடிவு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இல்ல சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாது, அதற்கான முகாந்திரம் கிடையாது, ஒரு நபர் கமிஷன் வந்து ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து அமைச்சாச்சு, அந்த விசாரணையை தொடங்கியாச்சு, விசாரணை போய்கிட்டு இருக்கு, இப்ப வந்து நாங்க தலையிட முடியாது, அந்த விசாரணையின் போக்குல அந்த விசாரணையோட அறிக்கைகள் வரும்போது அந்த அறிக்கையை வச்சு நீங்க வந்து மேற்கொண்டு வழக்கு தொடருங்க, அதனால வந்து இப்போதைக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த 2 வழக்கையும் தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே நேரத்துல அரசாங்கத்தை கேட்ட கேள்விகள் வந்து முக்கியமான கேள்விகள். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ஏன் அனுமதி கொடுத்தீங்க, இவருக்கு வந்து ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் சரி, இது வந்து ரொம்ப கடுமையா வந்து அரசாங்கத்தை வந்து நிறைய கேள்வி கேட்கறதுக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக உத்தரவுகள் போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தீர்ப்பை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்புல வந்து ஆனா இந்த வீடியோல நான் பேசுனது வந்து இந்த 2 பாதிக்கப்பட்ட இந்த 2 பேர் வழக்கு அப்படின்றதுதான். அந்த 2 பேரோட வழக்கும் பொய் வழக்கு அப்படின்ற மாதிரி தான் நிரூபணமாயிருக்கு, உண்மையாயிருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. தாவேகா சார்பில் வாதாடுற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி வழக்குகள் எடுத்துட்டு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பின்புலமும் கொஞ்சம் உண்மைத்தன்மையும் என்ன இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்குகளை கையாண்டா இது வந்து கண்டிப்பா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, இதனால ரொம்ப அப்படியே பின்தங்கி போயிருக்கிற தாவேக்காக்கும் சரி ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. இந்த தீர்ப்புகளை பத்தி மேலும் மேலும் வேற வேற வீடியோக்கள் வந்து நம்ம போட போறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.